இன்னைக்கு பாருங்களேன், நம்ம உடம்புக்கு சத்துள்ள உளுந்தங்கஞ்சி நம்ம வைக்க போகிறோம். இருமல் சளி இதுக்கெல்லாம் இங்கே பாருங்கள். அதுக்கான பொருட்கள் ஒரு 50 இருக்குங்களா. இது எடுத்துக்கோங்க, உளுந்தம்பருப்பு, வெள்ளை உளுந்தம்பருப்பு, அப்புறம் ஏலக்காய் பொடி சிறிது. இது கொஞ்சம் நான் வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுட்டேன். புழுந்த அரிசி இல்லை பச்சரிசி மாவு இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சுட்டேன் ரெடியாக. இதோ பாருங்கள், வெல்லம் இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி அப்படியே காய்ச்சி வச்சுருக்கேன் தண்ணியாக, ஏன்னா வடிகட்டி ஊற்றிக்கலான்ட்டு. அப்புறம் இது பாருங்க, கிரைண்டரில் போட்டு இதோ உளுந்த மாவு கிரைண்டரில் போட்டு ஆட்டுங்க. மிக்சிலாம் போட்டால் மாவு காணாது, ஆட்டி எடுத்து வச்சாச்சு. இதோ அந்த கிரைண்டரு கழுவுன தண்ணி இருக்குல்ல, மாவு தண்ணி எடுத்துருங்க. ஏன்னா இதை ஊற்றி கலக்கணும். இப்போ நம்ம செய்முறை எப்படின்னு பார்ப்போம். பாருங்க, அடுப்பை ஆன் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம இதை வச்சாச்சு. இப்போ இந்த தண்ணி இருக்குங்களா, அந்த மாவு இதை போட்டு இதில் கொஞ்சம் ஊற்றிக்குவோம். இந்த பாருங்க, இதை போட்டு இதில் கலக்கிறோம். நம்ம நல்லா கலந்துட்டு இந்த தண்ணியை ஊற்றிக்கிறோம். மாவு தண்ணி வேஸ்ட்டாக கிரைண்டர் கலக்கணும் இல்லைங்களா, மாவு தண்ணி அந்த தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இந்த பிறகு என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, இதை நல்லா கலக்கி விட்டு இதில் ஊற்றணும். நீங்கள் வந்து எக்காரணத்தை கொண்டோம் மிக்சியில் உளுந்து அரைக்காதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, உளுந்து உங்களுக்கு வந்து அவ்வளோக்கா உளுந்து காணாது. பாருங்கள், இங்கே வந்து 50 உளுந்து பாருங்கள், எவ்வளோ உளுந்து இருக்குது பாருங்கள். இதே மிக்சினா உங்களுக்கு இவ்வளோ வராது. இது வந்து இங்கே நல்லா இப்படி தண்ணியாக கலக்கி விட்டுக்கோங்க. கலக்கி விட்டுட்டு இதில் போட்டு நீங்கள் புழுங்கரிசி இல்லாட்டி கூட பச்சரிசி மாவாக இருந்தால் கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம், கலந்துக்கலாம். நல்லா எவ்வளோ தண்ணி கலக்க முடியுமோ கொஞ்சம் தண்ணியாகவே இருந்துங்க. ஏன்னா வேகணும்ல, வெந்தால் அது திக்கு கொடுத்துரும். இந்த பாருங்கள், இப்போ இதில் சேர்க்குறேங்க. இதில் இந்த பாருங்கள் ஊற்றுறேன். நல்ல கெட்டியான பாத்திரத்தை வச்சுக்கோங்க. நல்லா கிண்டி விடுறேன். இதையும் கறி ஊற்றிக்கோங்க. வேகம் சிறிது நேரம் வந்துச்சுன்னா உப்பு போட்டுட்டோம். இப்போ நீங்கள் இதை கிண்டி விட்டுட்டே இருக்கணும், ஏன்னா அடி வைக்காது. இப்போ பாருங்க, நல்லா கொஞ்சம் இது பாருங்க, ஒரு கலர் கொஞ்சம் வெள்ளையாக இருக்குது, கொஞ்சம் கலர் மாறி வருது பாருங்க. நமக்கு அது வாசமும் தெரியும். பாருங்களேன், நல்லா வந்து எப்படி வருது. பாத்திரம் வந்து உங்களுக்கு கெட்டியான பாத்திரத்தை, அடி கெட்டியாக இருக்க பாத்திரத்தை வச்சு கிண்டுங்க. இது பாருங்களேன், இது 1/4 கிலோ வெல்லம் உங்களுக்கு. இது பாருங்க, கொஞ்சோண்டு இருக்கு, உப்பு போடணும் கொஞ்சோண்டு. பார்த்துக்கிட்டிங்களா, உப்பு போட்டாச்சு. இந்த உளுந்த பருப்பை நீங்கள் வேக வைக்கையில், இந்த ஊற வைக்கையில் என்ன பண்ணணும், ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. தண்ணி களைஞ்சி நல்லா ஊற வச்சுட்டிங்கன்னா அது நல்லா உங்களுக்கு பொதுன்னு வரும். இந்த பாருங்க, 50 உளுந்து அது. இங்கே பாருங்க, இப்போ நம்ம இந்த வெல்லம் பாருங்கள், 1/4 கிலோ வெல்லம். இதை வந்து காய்ச்சி வச்சுருக்கேன். அதை வந்து தண்ணி ஊற்றி தான் வைக்கணும், திக்கா இல்லை. இதை வடிகட்டி ஊற்றுக்கிறோம் பாருங்கள். ஏன்னா அடியில் பார்த்தீங்களா மண்ணெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா. இந்த பாருங்க, இதை வடிட்டோம். தேங்காய் பால் அடுத்தது நம்ம வச்சுருப்போம். இதை கிண்டி விட்டுறோம். இது பாருங்க, இது நல்லா சேரணும்ல, உங்களுக்கு சேர்ந்து வரணும். 1/4 கிலோ வெல்லம் போட்டுக்கோங்க. உங்களுக்கு இதில் பனை வெல்லம் உங்களுக்கு இஷ்டம் தான், பனை வெல்லம் கூட போட்டுக்கலாம், உங்களுக்கு சௌகரியம் இருந்தால். எப்படி இங்கே பார்த்தீங்களா வருதுங்களா, 1/4 கிலோ வெல்லம் போட்டு வச்சுங்க. அப்புறம் இந்த இறக்க போகையில் இந்த தேங்காய் பால் ஊற்றி இதோ அந்த நம்ம ஏலக்காய் பொடி போட்டோம். இப்போ நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, இதே நீங்கள் என்ன செய்யலாம், இருங்க இதை ஊற்றிட்டு உங்களுக்கு அந்த முறைகளை சொல்கிறேன், கேட்டுக்கங்க. உங்களுக்கு ஈஸியான இன்னொரு மெத்தடும் சொல்கிறேன். இப்போ நம்ம ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த தேங்காய் பாலை நம்ம கலக்கிறோம். உங்களுக்கு வெல்லம் பத்தலையா, கொஞ்சம் சர்க்கரை இருந்தால் கூட போட்டுக்கலாம், உங்களுக்கு இனிப்பு தேவைப்பட்டா. பாருங்க, இது சர்க்கரையும் ஏலக்காயும் போட்டு நுணுக்கி வச்சுருக்கேன் மிக்சியில். அந்த ஏலக்காய் பொடி தான் உங்களுக்கு. இந்த இதை போடுறேன். இப்போ ரெடி ஆகிடுச்சு உளுந்தங்கஞ்சி. இது வந்து நம்ம சளிக்கு, இருமலுக்கு, நெஞ்சு சளிக்கு எல்லாம் வந்து நம்ம குடிக்கலாம் இந்த கஞ்சி. அப்புறம் இடுப்பு வலிக்கு எல்லாம். இப்போ நம்ம மாதவிடாய் காலத்தில் கூட இதை வச்சு நீங்கள் 2-3 நாளைக்கு இதை வச்சு குடிக்கலாம். நீங்கள் நம்ம இட்லிக்கு அரைக்கிறோம் இல்லைங்களா மாவு, அந்த மாவை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த உளுந்தே கொஞ்சம் உளுந்த மாவு ஒரு கிணத்துல எடுத்து வச்சுக்கோங்க. அந்த இட்லி மாவு புழுங்கரிசி அரைக்கிறோமா, அது ஒரு சின்ன கிணத்துல எடுத்து வச்சுருங்க.
ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இந்த 3 நாளைக்கு இந்த பிள்ளைங்களுக்கோ இல்லை பெரியவங்களுக்கோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதை இப்போ இதே மாதிரி மெத்தடில் இருங்க. நீங்கள் தேங்காய் பால் வந்து ஊற்ற நேரம்லாம் தேங்காய் திருவி போட்டுக்கோங்க. கொஞ்சம் பனை வெல்லம் கூட போட்டுக்கலாம், இல்லை நல்ல வெல்லம் போட்டு இது மாதிரி செஞ்சு அந்த பிள்ளைகளுக்கு கொடுங்க. இடுப்பு நல்ல சத்து, இடுப்பு பலமும் இருக்கும், இடுப்பு வலி இருக்காது, கைகால் மாதம் மாதம் அந்த பிள்ளைங்களுக்கு அந்த மாதிரி டயத்தில் பெரியவங்களாக இருந்தாலும் சரி பிள்ளைங்களாக இருந்தாலும் இந்த 3 நாளைக்கு இந்த கஞ்சியை வச்சு கொடுங்க. ஏன்னா பிள்ளைங்களாம் இப்போலாம் வந்து அந்த உருண்டைலாம் களி உருண்டைலாம் சாப்பிட மாட்டேங்குது. இந்த மாதிரி லிக்விடாக கொடுங்க. சாப்பிட்டா உடல் ஆரோக்கியமாக இருக்கும், தெம்பாகவும் இருக்கும், நல்ல உடம்பும் வளர்க்குறோம். நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். இதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள்.